வணக்கம். நான் உங்க அடக்கிங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ரவுடி பேர். யாரு? நம்ம அடியாள் இருக்கால. அடியாள் யாரு? மீன் கட்சி தலைவர் ரவுடி. அடியாள் யாருன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல வெளியே ஒரு வழக்கறிஞரை அவங்க தொண்டர்கள் தாக்கியிருக்காங்க. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்க கார்ல. அவனே சொல்றான், பத்திரிகை நண்பர்களை பார்த்து பேட்டி கொடுக்குறான். வெக்கம் கேட்டவன் 4 அடியா அடிச்சாங்க, அந்த வீடியோவே 4 நிமிஷம் தான், அது ஒழுங்கா கூட அடிக்கல அப்படின்னா. வெக்கம் கேட்டவனே நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன், 4 நிமிஷத்துல ஒருத்தனை கழுத்து அறுத்து சாவடிக்க முடியுமா? முடியாதா? கேவலம் பேசாதடா. நீ எல்லாம் அராஜகத்துக்கு உச்சதா. உங்க தலைவர் இருக்கலாம், நீ பண்ற நான் பாத்துக்கலாம், நான் விசாரிக்க மாட்டேன்னு சொல்லலாம். இந்த வாட்டி 2024 லட்சம் முடிஞ்சு போச்சு. மெயின் கட்சிக்கே டப்பா டான்ஸ் ஆடிடும். நீ எல்லாம் உட்காரத்துல இப்ப உள்டாடிச்சிருக்கான். எதுக்கு? தெரிஞ்சு போச்சு. மெயின் கட்சிய ஊத்தி இனிமேல் ஆயுசு முழுக்க வர விட மாட்டாங்க, உட்கார வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ உள்டாடிச்சு என்ன பிரயோஜனம்? 4.5 வருஷம் ஆட்டம். அந்த ஆட்டத்துக்கு எவ்ரி ஆக்ஷன் மஸ்ட் ஹேவ் எ ரியாக்ஷன். எல்லா ஒரு செயலுக்கும் பின் விளைவுகள் இருக்கும். அதனால நீங்க செஞ்சீங்க, பின் விளைவுகளை உப்பு தின்னு தண்ணி ருச்சி பண்ணீங்க. 4.5 வருஷம் நாங்க 6 மாசம் பண்ணுங்க, என்ன பண்ணிக்கோங்க, ரெடியா இருக்காங்க மக்கள். பொதுமக்கள் தெரிஞ்சேதான் உங்களை குறைச்சா. நீங்க வேணும்னு உட்கார நல்லா அறிவிட்ட ஜென்மங்களா. பயப்படுற போலீஸ் சரி, நம்ம தமிழ்நாடு அரசு அளிக்கிறீங்க வில்சன், அவனும் சரி பயப்படுறது ஒண்ணுதான். அவன் குடும்பத்தை கருவத்துறீங்கன்னு தான் பயப்படுறாங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க எப்பேற்பட்ட ஆளுங்க, எப்பேற்பட்ட அராஜகத்தின் உச்சம் சொல்லி தெரியும். அதனாலதான் பயப்படுறாங்க. அதனாலதான் திருப்பி தமிழ்நாடு அரசு அளிக்கிறீங்க வில்சன் தாவேகா வாங்கினது நிரந்தர உத்தரவுல இடைக்கால. நான் திருப்பி கேட்கிறேங்க, கேட்டோன்னு தமிழக அரசு வாங்கினது உயர் நீதிமன்றத்துல இடைக்கால உத்தரவு. அத மேல்முறையீடு. உங்களுக்கு எந்த ஊர்ல நிரந்தர உத்தரவு வாங்க முடியும்? வெத்தங்க இருக்கணுமா பேசக்கூடாது. பாமர மக்களுக்கு தெரியுண்டா, சொல்ற இடத்துல நீ இருக்கிறான், கேவலம் பேசாதா. அதே மாதிரி சொல்றேன், எக்காரணத்தை கொண்டு போதும். மக்கள் தெரிஞ்சதான் போட்டு உட்கார வச்சோம். இனிமேல் உட்கார வைக்க மாட்டாங்க. இனிமேல் ஆயுசு முழுக்க நினைச்சு பார்க்காத, திமுகன்ற கட்சியே வராது. என்ன எக்காரணம் கொண்டு வராது. அராஜகத்துக்கு முக்கியம் தெரிஞ்சு போச்சு. என்ன அதே மாதிரி இந்த போலீஸ்காரங்களும் ஆடுற ஆட்டம், நான் இருக்கேன் நான் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் ஆடுற ஆட்டம். அவங்க துறையில ஒருத்தன் கூட மூக்க நுழைக்க மாட்டானுங்க. மற்ற துறையில உட்காந்து போய் கால் மேல் கால் போட்டு ஜம்பாலா சவுடால பேசுவானுங்க. கத்தாண்டவனுங்க. இந்த மாசு சுப்பிரமணியா இருக்கல்ல, நாங்க அக்ரிமெண்ட் காமிச்சே பத்திரிக்கை பேட்டி கொடுக்குறோம். செவிலியர்கள்லாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், பணி நடந்த கேட்க மாட்டோம்னா அப்படி என்ன மயில் இருக்குன்னு நீங்க கேட்டீங்க. ஆக்சுவலி மயிலே கேட்ட வரதுதான் மசுரு. ஆக்சுவலி அந்த காலத்துல மயிர்ன்றது முடி, தலைமுடி. அதை பேஸ் பண்ணி தான் பேசுறேன். புரிஞ்சுட்டு பேசுங்க. என்ன இதுவே கெட்டால்தான் எனக்கு. ஏன்னா கருப்பு கோட்டை கொஞ்சம் மரியாதை. இவங்கெல்லாம் எந்த விதத்துல இருக்க என்ன புது டெக்ஷனரியே எழுதணும், அந்த அளவுக்குனால இவங்கெல்லாம் புத்தி வராது. என்னன்னா இவனுங்க வாக்குறுதி கொடுத்தது பணி நிரந்தர பண்றோம்னு சொல்லிட்டு, அதாவது வேக்கன்சி எங்கேயும் இருக்காது. செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், அப்புறம் கவர்மெண்ட் வாத்தியார்கள், எந்த இடத்துலயுமே வேக்கன்சி இருக்காது. அத்தனை பேருக்குமே வேக்கன்சி நிரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அக்ரிமெண்ட்டை காமிச்சு பேசுறானுங்களே, வெக்கம் கேட்டானுங்களா. உங்களுக்கு தெரிஞ்சதான உட்கார வச்சோம். வேற மாட்டு கட்சி இல்லாம போதும். நீங்க அராஜகத்துக்கு முக்கியம் போயிட்டீங்க. இப்ப எந்த அரசியலுக்கு பாக்குறீங்களா? மக்கள் அரசியலுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டோம். நீங்க அடிச்சீங்க கொள்ள அடிச்சு போங்க. நீங்க உங்க அராஜகத்தை காய்ச்சிங்களா? மக்களோட அராஜகம் வெறும் ஒரே ஒரு நாள் ஒரு ஓட்டு தாண்டா காமிப்பாங்கடா. நல்லா புரிஞ்சுக்கோ. எக்காரத்தை கொண்டு எழுதி வச்சுக்கோங்க. சேப்பாக்கம் தொகுதியிலும் கொத்தூர் தொகுதியிலும் இப்ப இருக்க கரண்ட் எம்எல்ஏ எழுதி வச்சுக்கோங்க. டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க 2 பேரும், 2 எம்எல்ஏ. நான் உங்க துணைசியம் சொல்ல, அவரை எப்பேற்பட்ட ஐடி கம்பெனி வச்சிருந்தாரு. அவர் 1000 பேருக்கு வேலை கொடுத்திருந்தாரு. அது தூக்கி அடிச்சு வந்தவர். நேற்று வந்தவர் சினிமா தொடர்ந்து இன்னைக்கு அந்த சிஎம் பாதிக்கு ஆசை பண்ணலாமா? அவரெல்லாம் யாரு எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனி வச்சிருந்தாரு. அதை தூக்கி அடிச்சுட்டு நான் மக்கள் காசை சுட்டு வந்தேன். அந்த காலத்துல ஜெயலலிதா சொன்னாங்க, மக்களுக்காக நான். அதே மாதிரி மக்களின் பணத்துக்காக நான் சொல்ற கோட்வேர்டு தான் நம்ம டிஎம்கேக்கு. பிளஸ் அந்த கோட்வேர்டு இல்லாம கொலை, கொள்ளை, கற்பழிப்புக்கு பேர் போன ஆச்சு, அராஜகம் ஆச்சு டிஎம்கே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இவனுக்கு திட்டம் வீடியோ கூட போக முடியல. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு ஓட்டு வருமா வராதா,
இப்படி பேசினா திமுக நம்மள கூட்டணியில வச்சுக்குமா வச்சுக்காதா, ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை, கவலைப்படக்கூடியவனும் இல்லை. அதற்காக ஒருபோதும் நாங்கள் கவலைப்பட்டதே இல்லை, தயங்கியதே இல்லை. நாளைக்கே திருமாவளவனை கூட வச்சிருக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்னு திமுக நினைச்சா கூட நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம்.